நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விவாதிப்பதற்காக காத்திருக்கிற இந்த வேளை பிரச்சாரம் முடியுவதற்காக தமிழ்நாட்டு தேர்தல் களத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் பிரச்சாரத்தினுடைய அனைத்து புரோட்டோகால் என்று சொல்லப்படுகின்ற அந்த செயல்பாடுகள் முடங்கியிருக்கும். தேர்தல் ஆணையம் பல்வேறு சட்ட விதிகளை வகுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பல்வேறு அரசியல் கட்சிகள் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய விவகாரங்களை அவர்கள் பின்பற்ற வேண்டும். இது முதல்ல. ரெண்டாவது, நாளை மறுநாள் நடக்கப் போகின்ற 19ஆம் தேதி கிட்டத்தட்ட 102 தொகுதிகளுடைய பிரச்சாரம் முடிந்திருக்கிறது. 21 மாநிலங்களில். தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக ஒட்டுமொத்தமாக 1650 வேட்பாளர்கள் போட்டி. தமிழகத்தில் 950, அதிகபட்சமாக கரூரில் 54 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த விஷயத்தை நாம் இப்போ பேச போகிறோம். நாட்டில் எப்படிப்பட்ட அரசியல் சூழல் இருக்கிறது? மௌனமாகத்தான் இந்த அரசியல் இப்பொழுது நடக்கின்றது. கடந்த 2 லோக்சபாவிலும் இருந்த ஒரு எதிர்பார்ப்பும் கலோபரமும் இப்பொழுது இல்லையோ என்று நாம் எண்ண வேண்டியிருக்கிறது. ஒரு மௌனியான ஒரு தேர்தல், யாருக்கும் சார்புடையதாகவும் இல்லை. ஆனாலும் கூட நிலைமைகள் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகின்றது. இங்கு மட்டுமல்ல தோழர்களே, அமெரிக்காவிலும் இந்தியாவினுடைய நிலைகளை கவனித்து வருகிறார்கள் என்பது அங்கிருந்து நம்மை தொடர்பு கொள்வோர் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமான மனநிலை இருப்பதையும் நாம் அவதானிக்க முடிகின்றது. சர்வதேச சமூகத்திலும் இந்திய சமூகங்கள் இதை உன்னிப்பாக கவனிக்கிறார்கள். பேசுவோம் வாருங்கள். இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் குறித்தும் கள யதார்த்தம் குறித்தும் பேசுவதற்காக மருத்துவர், சமூக ஆர்வலர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா வாருங்கள். வணக்கம். எமது அரங்கத்திற்கு தொடர்ந்து இது குறித்து பேச மூத்த பத்திரிகையாளர் ஐயா பாக்கி அவர்களையும் வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகராக திரு வாசுதேவன் சார் வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளராக திரு முருகானந்தம் சார் வாங்க. முருகானந்தம் சார், நான் உங்கள்கிட்ட வெளியேறதுனால முதல்ல எப்படி பார்க்குறீங்க, அப்புறம் நான் உள்ளே வந்துடுவேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க சார். எப்படி இருக்கிறது நிலைமை? நாடு முழுவதும் 102 நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தல் பிரச்சாரம் இன்னையோட முடிவடைந்திருக்கிறது. இந்த தேர்தல் பிரச்சாரத்தை கிட்டத்தட்ட 1 மாத காலமாக இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே நாங்கள் களத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். மிகுந்த நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக, உற்சாகம் அளிக்கக்கூடியதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் களத்தை நான் கிட்டத்தட்ட ஒரு 15 தொகுதிகளில் நான் பயணித்திருக்கிறேன். இந்த பார்த்த அளவில் இந்த இந்தியா கூட்டணி ஒரு பெரிய வெற்றியை இங்க பெறக்கூடும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது. மக்கள் மத்தியில மத்தியில் ஆளு கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசின் மேலான அதிருப்தி, மாநில அரசினுடைய மக்கள் நலத்திட்டங்கள் ஆகியவை இரண்டும் மிக முக்கியமான பேசுபொருளாக இருக்கின்றன. இந்த 2 விஷயங்களை முன்னிறுத்தி தான் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் தங்களுடைய பிரச்சார வியூகங்களை வகுத்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்ட தேர்தல் இன்றைக்கு தமிழகத்துல நாளை மறுநாள் துவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை 40 தொகுதிகளும் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. முருகானந்தம், தமிழகத்தில் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னாலும் தேசிய அளவில் இந்தியா கூட்டணிக்கு வரக்கூடிய பல்வேறு தகவல்கள் 2 பக்கமும் மாறி மாறி இருப்பதை பார்க்கிறோம். எங்களுக்கு புரியவே முடியவில்லை. எப்படிப்பட்ட ஒரு குழப்பம் அல்லது சாதக பாதகங்கள் இருக்கிறது இந்திய கூட்டணி? இல்ல, குழப்பம் என்று ஒன்று கிடையாது. இதுல ரொம்ப கிளியரான விஷயம் தான். இந்த ஒன்றிய அரசு நீடிக்க வேண்டுமா கூடாதா என்பதுதான் இந்த அரசாங்கத்தின் தேர்தலுடைய மையமான விஷயம். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும், இந்த பரப்புரையை பொறுத்த வரைக்கும் அதுதான் மையமான விஷயம். அதை முன்னிறுத்தித்தான் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் பிரச்சாரத்தை முன்னிறுத்தி நடத்தி வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் அவங்களுடைய 10 ஆண்டு காலம் என்ன விதமான சாதனைகளை நாங்கள் செய்திருக்கிறோம், இதுல சாமானிய மக்கள் என்ன விதமான பயனை அடைந்திருக்கிறார்கள், இந்தியாவுடைய கடைக்கோடி மனிதர்களுக்கு இந்த அரசாங்கம் எவ்வளவு தூரம் அணுக எளிதான ஒரு நிர்வாகத்தை வழங்கி இருக்கிறது, இந்த அரசாங்கம் எளிய மக்களோடு எவ்வளவு தொடர்புடையதாக இருந்திருக்கிறது என்கிற கேள்விகளை நாங்கள் முன்வைப்பதற்கு அவங்க பதில் சொல்லவே கிடையாது. இது வரைக்கும் இந்த நாட்டுல வலுக்கப்படுகின்ற கொள்கைகள், இந்த அரசாங்கம் பின்பற்றுகிற பொருளாதார கொள்கைகள் சாமானிய மக்களோடு அன்றாட வாழ்க்கையோடு அவர்களுடைய மேம்பாட்டோடு தொடர்புடையதாக இல்லை. அது அவர்களுடைய
அவர்களுக்கு நெருக்கமான பாரதிய ஜனதா கட்சிக்கு நெருக்கமான சில பெருப்பணக்காரர்களுடைய நலனை காப்பதற்காக 140 கோடி மக்கள் வாழுகின்ற நாட்டினுடைய பொருளாதார கொள்கைகள் வடுக்கப்படுகின்றன. அரசினுடைய விதிகள் அவர்களுக்காக வளைந்து கொடுக்கின்றன. அது எந்த அளவுக்கு வளையுது அப்படின்னா, நீங்க அவர்களை பற்றி அதானி மாதிரி ஒருவரை பற்றி கேள்விகளை நீங்கள் பாராளுமன்றத்தில் எழுப்புகிறீர்கள் என்று சொன்னால், அந்த கேள்வியை எழுப்புகிற பாராளுமன்ற உறுப்பினர் அவர் எதிர்க்கட்சியை சேர்ந்த எப்படிப்பட்ட தலைவராக இருந்தாலும் அவருடைய பதவியை பறிக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் அதானியின் மீதான விமர்சனத்திற்காக அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள். அதானியினுடைய ஒட்டுமொத்தமாக அதானியினுடைய அடிமை அரசாகத்தான் இந்த மோடியுடைய அரசு 10 ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்கிறது. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கைகளை விமர்சிப்பவர்களை பற்றி கூட அவ்வளவு பதற்றம் இருக்கிறது இல்லை. ஆனா அதானியை பற்றி நீங்கள் ஒரு சொல்வீர்களானால், அதானியை பற்றி ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்புவீர்கள் என்று சொன்னால், அது ராகுல் காந்தியாக இருந்தாலும், மஹூபா மொய்த்ராவாக இருந்தாலும், பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அல்லது சாமானியராக இருந்தாலும் அவர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். அவர்கள் அவர்கள் மீது எல்லா விதமான ஆயுதங்களும் ஏவப்படுகின்றன. நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள் உத்தரவுகள் பெறப்பட்டு அவருடைய பதவிகள் பறிக்கப்படுகின்றன. அது உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராட வேண்டியது இருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் இருக்கு. இது மொத்தமாக அதானி உள்ளிட்ட சில பெருந்தொழிலதிபர்கள் நடத்துகிற அரசு. அதுக்கு மோடிங்கிறது ஒரு முகமூடி. அதுக்கு அந்த முகமூடி இந்த வருகிற ஜூன் 4ஆம் தேதி கிழிக்கப்படும். அதுக்கு பின்னாடி அதானி இருப்பார். பேசுவோம். முருகானந்தம், முதல் கட்ட சுருக்கமாக எடுத்துக்கிறோம். ரெண்டாவது நான் உங்கள்கிட்ட நிறைய தடவை வரப்போகிறேன். நீங்கள் இணைப்பில் இருங்க. திரு வாசுதேவன், நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த விவகாரம் நம்ம தொடர்ந்து அவதானிக்க ஒரு பத்திரிகையாளராக வளர்ச்சி நாயகன் மோடி, சர்வதேச நாயகன் மோடி, அப்புறம் பல்வேறு ராமர் கோயில் விவகாரம், இந்துத்துவாவினுடைய கொள்கை, விலைவாசி, வேலையின்மை, சமூக பதட்டம், ஊழல், சிஏஜி ரிப்போர்ட், இப்படி பல்வேறு விவகாரங்கள், எலக்ட்ரல் பாண்ட், பல்வேறு விவகாரங்கள் இந்த தேர்தலில் அதிகமாக எதிரொலித்ததை நாம் பார்த்தோம். இது சாதக பாதகங்கள் எப்படி அமைய போகிறது? மக்கள் கையிலே இருக்கின்றது. இன்னும் சில மணித்தியாலங்கள் கவுண்டிங் ஆரம்பிச்சிட்டுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க? எந்த மாதிரியான இம்பேக்ட் ஆன் சொசைட்டி? இந்த தேர்தல் பொறுத்தவரை மத்தியில் நரேந்திர மோடி தான் மீண்டும் பிரதமர் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த அபிப்பிராய பேதமும் கிடையாது. இது எதிர்க்கட்சிகளே ஒப்புக்கொண்டது தான். பாராளுமன்றத்தில் கார்கே கூட பாராளுமன்றத்தில் சொன்னார். நான் பேசி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. எதிர்க்கட்சிகள் ஒப்புக்கொண்டார்கள் சொல்லும்போது பேசி முடிக்கட்டும். வாசுதேவன் சார்ட்ட நம்ம கேட்டிருக்கோம். அப்புறம் மெதுவா நீங்க பேசுங்க. நான் பேசினேன். என்னோட 5-6 மினிட்ஸ் நான் பேசினதுக்கு அப்புறம் அவர் சொல்றப்ப தப்பு இல்லையா? நீங்க எப்படி ஒப்புக்கொள்வாங்க? நீங்க சொன்ன பொய்களுக்கெல்லாம் நான் ஆன்சர் பண்றேன். சரி, அவர் சொல்லட்டும். ஐயா சொல்லட்டும். வாசுதேவன் சார் சொல்லுங்க. இப்போ மோடிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களுடைய நம்பிக்கையின் முடிவுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் பார்வையில் சொல்லலாம், அது தவறு இல்லை. இல்லை சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அது ஆல்ரெடி டிசைடட். மோடி 400 எடுத்துகிட்டு வராரா இல்லை 350 எடுத்துகிட்டு வராரா அப்படிங்கிறது தான் கணக்கு. கேள்வி. அதாவது இன்னைக்கு மோடியை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு இந்த எதிர்க்கட்சிகள் இண்டி கூட்டணின்னு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அதுக்கு எந்த விதமான முகாந்திரமுமே இல்லை. ஏன்னா எல்லா வளர்ச்சி திட்டங்களும் சரி, எல்லா குறியீடுகளும் சரி, எல்லாத்துலேயுமே இந்தியா முதல்ல நிற்கிறது. அதாவது 10 வருஷம் முன்னால் எப்படி இந்தியா இருந்தது, இன்றைக்கி பாரதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய டிஃப்ரென்ஸு. இவங்க சொல்லலாம் வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது அப்படின்ட்டு. அந்த வேலையில்லா திண்டாட்டம் கூட இப்போ இல்லை. அதாவது ராகுல் காந்திக்கு மட்டும்தான் வேலை இல்லை, அவருக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறதுனால அவருக்கு வேலை இல்லாமல் இருக்குது. தகுதி உள்ள அனைவருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைத்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த வருடம், அதாவது இந்த வருடம் பட்டதாரிகள் ஆன இந்த 3 கோடி பேருக்கு மட்டும்தான் இன்னும் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. எல்லாருக்கும் வேலை கிடைச்சிட்டு, பாக்கி எல்லாருக்கும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. எல்லா பேராமீட்டர்ஸ்லையும் இந்தியா முன்னால் தான் இருக்கு. அதனால மக்களுக்கு பாருங்க, வீடு, குடிதண்ணி, கழிப்பறை, உணவுப் பொருள், எரிவாயு, மின்சாரம் எல்லாமே தங்கு தடையின்றி கிடைச்சிட்டு இருக்கும்போது மக்கள் எதுக்கு அவரை மாற்ற போறாங்க? தமிழ்நாட்டில் அதுதான் ப்ராப்ளம். தமிழ்நாட்டில் 2019 மோடி எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. மோடி எதிர்ப்பு, அதை ரொம்ப பிரமாதமாக பிரம்மாண்டமாக உருவாக்குனாங்க. நானே ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். அது ரொம்ப சக்ஸஸ் ஆச்சு. அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணாரு, ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டரா கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணாரு, மு க ஸ்டாலின். ஓரளவுக்கு அதனுடைய, ஏன்னா இன்னைக்கு கூட
இந்த எதிர்க்கட்சிகள் வெற்றி பெற்றால் ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு 37% மக்கள் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் ராகுல் காந்தி எப்போ பிரதமர் ஆவார்? அவருக்கு 100 வயசு ஆனதுக்கப்புறம் தான் காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெறப்போகுது. அதாவது அங்கே அவருக்கு 100 வயசு வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பிரதம மந்திரி ஆக முடியும். அதனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த கட்டமைப்பு, அதாவது மோடி எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த அலை கம்ப்ளீட்டாக தவிடுபடியாக போயாச்சு. ரெண்டாவது, பொதுமக்களுக்கு தெரிஞ்சு போச்சு மாநில அரசு நாடகம் போடுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் 3,10,000 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுறீங்க, 1 லட்சம் கோடி நீங்கள் ஆண்டு கடன் வாங்குறீங்க, 4 லட்சம் கோடி பட்ஜெட் போடுற ஒரு அரசுக்கு ஒரு 5,000 கோடி ரூபா வெள்ள நிவாரணமாக செலவு பண்ண முடியாதா? இதை தான் மக்கள் கேட்குறாங்க. தூத்துக்குடியில் இதை தான் கேட்குறாங்க, திருநெல்வேலியில் இதை தான் கேட்குறாங்க. டிஎம்கே காரங்க எங்கே போனாலும், ஏன் காங்கிரஸ்காரங்க போனாலும் கூட இன்னைக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு. கார்த்தி சிதம்பரம் வெளியே போக முடியல, அவருடைய மனைவி ஒரு நாளைக்கு பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அதே மாதிரி இங்கே தயாநிதி மாறனுடைய பெண்கள் பிரச்சாரத்துக்கு போனாங்க ஒரு நாளைக்கு. எங்கே போனாலும் இதுதான் பெரிய நியூஸாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரே நிமிஷம் இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை. அதாவது இங்கே லோக்கல் ஆட்சிக்கு ஆன்டி இன்கம்பன்சி என்கிற அலை மிக பெரிதாக வளர்ந்திருக்கிறது. அந்த எதிர்ப்பு அலையினுடைய வாக்குகளை யார் அறுவடை செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறத பிஜேபிக்கு எத்தனை இடம் கிடைக்குன்னு மட்டும் சொல்லுங்க உங்களுடைய பார்வையில். இல்ல பிஜேபி நீங்க சொன்னீங்க மக்கள், நான் திருப்பி ஹோல் தி நேஷன் ஹஸ் டிசைடட், டெட்டர்மினேஷன் எல்லாமே டெட்டர்மினேட் ஆயிட்டு மோடி வில் கம் அகைன், அப்படித்தானே? கரெக்ட். கண்டிப்பா அவர் வருவார் என்று முடிவு செய்யப்பட்டார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக 2 சீட்டு ஜெயிச்சா கூட அது 200%, 4 சீட் ஜெயிச்சா 400%. அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் 39ல் 10லேருந்து 12 இடங்கள் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் நிலையில் தான் இன்றைக்கு இருக்கிறது. எத்தனை சதவீதம்? இல்ல இன்னைக்கு நைட்டு அவங்க பணப்பட்டுவாடாலாம் பண்ணி உளவுத்துறை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி எல்லாம் பண்ணினாங்கன்னு சொன்னா அந்த வாய்ப்பை பாஜக இழந்து விடும். ஆனால் அண்ணாமலை சொன்னதை ஞாபகம் வைத்துங்கள். அண்ணாமலை என்ன சொல்றார்? எவ்வளவு இடங்கள் ஜெயிப்போம்ங்கிறத நான் சொல்ல மாட்டேன், ஆனா 25% வாக்குகள் வரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. கூட்டணிக்கு 30% வாக்குகள் வரும். ரொம்ப ஒரு அழகான இன்ட்ரெஸ்டான களம். டாக்டர் ரவீந்திரநாத், இந்திய கம்யூனிஸ்டுடைய தோழர், இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது, நம்ம அழகான இந்த விவாதத்தை கொண்டு போகிறோம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும், அறிவுபூர்வமாக கொண்டு போகணும் நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு மட்டும் தேசிய அளவிலான தலைமையோ நாட்டின் பிரதமரையோ நிர்ணயிக்க முடியாது. எந்த அளவுகோல் தற்போது உங்கள் கூட்டணிக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது அல்லது வலுவற்ற நிலையில் இருக்கிறது? மோடி இந்த 10 ஆண்டுகளில் அவர் மற்ற விவகாரங்கள்லாம் விட்டுருங்க, இப்பொழுது அவர் மக்களிடத்தில் எதை பெரிய அளவில் கொண்டு செல்ல போகிறார்? கள நிலவரம். முதல்ல இந்த தேர்தல் என்பது ஒரு பிரதமரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் மட்டும் அல்ல. இந்த தேர்தல் என்பது இந்தியாவுடைய ஜனநாயகம், மதச்சார்பின்மை, அரசியல் சட்டத்தை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். இந்தியா வந்து ஒரு சர்வாதிகாரமாக மாறிவிடக்கூடாது, இந்தியா ஒரு ஃபேசிஸ்ட் நாடாக மாறிவிடக்கூடாது என்பதை தடுப்பதற்கான ஒரு தேர்தல். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் வந்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சியை வந்து இப்போ அதிமுக இருக்குது, திமுக இருக்குது, பல்வேறு அரசு கட்சியெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு அரசு கட்சியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அது ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்புடைய ஒரு அரசியல் பிரிவு என்று பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதில் இந்த தேர்தலில் வந்து பிஜேபி வெற்றி பெற்றால் இந்தியா மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், ஆபத்து வந்துடும். திரும்ப ஒரு தேர்தலே நடக்குமான்ற ஐயப்பாடு இருக்கிறது. இதை தான் இன்றைக்கி வந்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், முற்போக்குவாதிகள், மிகப்பெரிய எழுத்தாளர்கள், அறிஞர் பெருமக்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் இந்த தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனையே வந்து மீண்டும் பாஜக ஆட்சி வரக்கூடாது. அவ்வாறு வந்தால் நாட்டுடைய ஜனநாயகத்தை, மதச்சார்பினை, அரசியல் சட்டத்தை பாதுகாக்க முடியாது என்பது தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்த விஷயம் வருகின்ற பொழுது இப்போ வந்து எனக்கு நாடு முழுவதும் இன்றைக்கு வந்து பிஜேபி எதிர்ப்பில் இருக்கிறது, குறிப்பாக வட மாநிலங்களில் இருக்குது. 2019 இருந்த தேர்தல் இந்த தேர்தல் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. அதே போல் 2014 பிறகு 10 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி, அரசுக்கு எதிரான ஒரு போக்கு மனநிலை வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. அதுக்கடுத்த விஷயம் வந்து சென்ற தேர்தலில் பிஜேபி இந்த கூட்டணி இல்லை, பல கூட்டணி கட்சிகள் பிஜேபியை கழட்டி விட்டுவிட்டார்கள். அதேபோல் சென்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது வந்து 2014 தேர்தலாக இருக்கட்டும் எதிர்க்கட்சிகள் பிரிந்து நின்றன. அதன் காரணமாக பல மாநிலங்கள் வந்து பிஜேபி வெற்றி வர முடிந்தது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதே பிறகு அன்றைக்கு இருந்த யூபி ஆட்சி மேலே இருந்த மக்களுக்கு இருந்த ஒரு எதிர்ப்புணர்வு ஒரு காரணமாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு வந்து நிலைமை வேறு. பல்வேறு மாநிலங்களில் மிகப்பெரிய எதிர்ப்புகளை பிஜேபி சந்திக்கிறது. குறிப்பாக குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலம் அந்த கட்சிக்குள்ளே உள்கட்சி போராட்டமே, உள்கட்சி பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அங்கே வந்து குஜராத்தில் வந்து போட்டியிடுகின்ற வேட்பாளர்களே எங்களுக்கு சீட்டு வேண்டாம், நான் போட்டியிட முடியாது என்று மறுக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம்.
ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே வந்து ஒரு அமைச்சர் வந்து அங்கே உள்ள ராஜபுத்திரர்களை வந்து தவறாக அவதூறாக பேசினால என்னாச்சுனாக்க ராஜபுத்திரர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஹரியானாவில் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாட் போராட்டம் நடக்குது, விவசாயிகள் போராட்டம் நடக்குது, பஞ்சாபில் வந்து விவசாயிகள் போராட்டம் நடக்குது. அதே போல பல மாநிலங்களில் குறிப்பாக ராஜஸ்தானில் வந்து ஏற்கனவே காங்கிரஸ் வச்சு கூட்டணி வைக்கல, வந்து காங்கிரஸ் கட்சி கூட்டணி வச்சிருக்கு, சிறிய சிறிய கட்சியெல்லாம் சேர்த்துருக்காங்க. அங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒரு இடத்த கொடுத்துருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஏற்கனவே உள்ள மாதிரி ஒரு மகா கூட்டணி உருவாயிருக்கு, பீகாரில் ஒரு மகா கூட்டணி உருவாயிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் ஏற்கனவே பிஜேபியில் இருந்த கட்சிகள் வந்து இன்றைக்கி அங்கே கூட்டணியில் இல்லை. இந்த இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த கூட்டணிலாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட எழக்கூடிய மக்கள் வாழ்நிலை எழக்கூடிய பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டம், வறுமை, அதே போல் பார்த்தீங்கன்னாக்க விலைவாசி உயர்வு போன்ற பிரச்சனைகள் மிக முக்கியமான பிரச்சனை இருக்கிறது. அண்மையில் வந்த கருத்து கணிப்பில் கூட இந்தியாவுடைய இந்த மக்களவைத் தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனை என்ன என்கின்ற பொழுது வேலையில்லா திண்டாட்டம் தான் முதன்மையான பிரச்சனை. அவர் சொன்னது மிகப்பெரிய ஜோக்கு. இது வந்து வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அவமானப்படுத்துறது, இழிவுபடுத்துறது. மோடி அவர்கள் வந்து நீங்கள் பக்கோடா போட்டு விற்கிறது கூட வந்து அதுவும் ஒரு வேலை தான் என்று சொன்னார். அதை விட மோசமாக இருக்குது அவர் வந்து சொல்கிறது. அப்போ வந்து இன்னைக்கு 16% நகர்ப்புற இளைஞர்கள் வந்து வேலையில்லா திண்டாட்டத்தில் இருக்காங்க. கடந்த 47 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு இந்தியாவில் வந்து வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது. இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை பற்றி மோடி அரசாங்கம் வாயை திறக்கிறதில்ல, மோடி வாயை திறக்கிறதில்ல. எனவே அந்த பிரச்சனை அவங்க வந்து விட்டுறாங்க. அதேபோல் மிகப்பெரிய அளவு கடுமையான விலைவாசி உயர்வு இன்னைக்கு மக்களை வந்து வாட்டி கொண்டிருக்கிறது. அப்போ இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை இருக்குது. அதுக்கான வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சமையல் எரிவாயு விலை உயர்வு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் வந்து இருக்கிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு வந்து இந்த மக்களவைத் தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு தான். எனவே மக்கள் தங்களுடைய சொந்த கஷ்டங்கள்லேருந்து வாழ்நிலை பிரச்சனை தான் வாக்களிக்க போகிறாங்க. எனவே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்தியா முழுவதும் 150 சீட்டு மேலே பிஜேபி வர்றதே கஷ்டம். அப்ப வந்து மிகப்பெரிய தலைவலியா இருக்கிறது. ரொம்ப உணர்ச்சி வசப்படாது, அப்புறம் பேசலாம். மகாராஷ்டிரா, பீகார், இது பிஜேபி நம்ம அதை கொஞ்சம் விரிவா பேசுவோம். இப்போ முதல் கட்டத்தில் 150 சீட்டு வந்தாலே பெரிய விஷயம். அது உங்க கருத்து. வாசவன் சார் அது 350 சொல்லலாம், அது அவருடைய கருத்து. ஆனா யதார்த்தம் ஒன்று இருக்கு, 150 சீட்டே வராது. நம்ம தமிழ்நாட்டுல பிஜேபி டெபாசிட் இலக்கு எல்லா தொகுதியிலையும். தமிழ்நாட்டுல 15-25% நீங்க டெபாசிட். அதான் எங்களுடைய கருத்து, டெபாசிட் இருக்கு. அண்ணாமலையே டெபாசிட் வாங்க மாட்டாரு. எத்தனை சதவீதம் பெறுவார்? எத்தனை சதவீதம் வாக்கு பெறுவார்கள் தமிழ்நாட்டுல? அவர்களா பிஜேபி 3-4% வாங்குவாங்க. டெபாசிட் இழப்பாங்க எல்லா தொகுதியிலையும். வாசியம் சார் நீங்க அது மீடியாவில் நிறைய மீடியா இருக்கு, அவங்க வந்து கோடிக்கணக்காக பணத்தை செலவு பண்றாங்க. தமிழ்நாட்டுல தாமரை மலராது, பிஜேபி கால் விட முடியாது, பிஜேபி டெபாசிட் இழக்கும். சென்ற தேர்தல் கூட்டணி கூட அவங்கள்ட்ட கிடையாது. இப்ப சொல்லி எங்களை பெர்சன்டேஜ் கூட்டிட்டீங்கன்னு அவங்க சொல்றாங்க. 1% கூட்டல சார், அதுல உண்மை இருக்கா? சென்ற தேர்தல் சார் பிஜேபிக்கு இனிமே வந்து அவங்களுக்கு வந்து இறங்கு முகம் தான் சார். இந்த தேர்தல் 150 இடத்துக்கு மேல தேரவே தேராது, பிஜேபி தேராது. திரு பாக்கி, இப்போ தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவங்களுடைய கருத்தை வச்சாங்க, வாசியம் சாரும் வச்சாங்க. நம்முடைய முருகானந்தம் காங்கிரஸ் கட்சிக்கு மகத்தான வாய்ப்பு இருக்கின்றார். கிட்டத்தட்ட நிறைய பேச்சுக்கள், நிறைய வார்த்தை மோதல்கள், கருத்து மோதல்கள், பரஸ்பரம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள். இப்போ நம்ம தமிழ்நாட்டை மட்டும் முடிவு பெற முடியாது. ப்ரெடிக்ஷன் பலவிதமான விஷயத்தை இண்டிகேட் பண்ணாலும் எப்படி இருக்குது களம்? ஃபைனலாக வந்துட்டோம். இப்போ நான் 21 மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுது. களம் எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க. பொதுவாகவே சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல விரும்பினாலும். இந்த எக்ஸாமினேஷனில் வந்து ஒரு 7 பேப்பர், சார், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, நேஷனல் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, சோசியல், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, 7 பேப்பர் மாதிரி முதல் பேப்பர் நீங்கள் எழுதி நாளைக்கு மறுநாள் எழுத போகிறோம். அதுதான் இதை வச்சுக்கிட்டு நம்ம எல்லா எக்ஸாமினேஷன்லேயும் நாம் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடும், இல்லை இதை டிஸ்டிங்ஷன் வாங்குவோம், இல்லை அவுட்ஸ்டாண்டிங்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு பக்கம். ஏன்னா 102 தொகுதிகள் கொஞ்சம் முக்கியம் தான். 102 தொகுதிகள் முக்கியம். 3 பேர் இருக்காங்க, 3 மத்திய அமைச்சர்கள், அப்புறம் முக்கியமான தலைவர்கள் தமிழ்நாட்டில் போட்டிடுறாங்க. அதெல்லாம் ரைட்டு. 21 மாநிலங்கள். அப்புறம் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, முதல் கட்ட வாக்குப்பதிவில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கவர் ஆகிடுது. தமிழ்நாடு, பாண்டிச்சேரியும். அதெல்லாம் யூனியன் டெரிட்டரியாக இருக்கிறதுனால, யூனியன் பிரதேசங்களாக இருப்பதனால லட்சத்தீவு, அந்தமான் நிக்கோபர் இதெல்லாம் ஆகிடுது. ஆனால் ஒரு மாநிலம் முழுக்க கவர் ஆகிறது முதல் கட்டத்தில் தமிழ்நாடு மட்டும்தான். ஒன்று இன்றைக்கு, அதாவது 19ஆம் தேதி நடக்கிற வாக்குப்பதிவில் உத்தரப்பிரதேசத்தின் சில தொகுதிகளும் வருகின்றன.
இது போன்ற சில மாநிலங்களில் 7வது கட்ட தேர்தல்லையும் சில மாநிலங்களில் இப்போது இதில் பீகார் வருது, பீகார், உத்தரப்பிரதேசம், அதெல்லாம் வந்து 80 தொகுதி, 40 தொகுதி, 42 தொகுதி, மேற்கு வங்க 42 தொகுதி என்று சொல்கிறார். இந்த மாதிரி அளவுக்கு அதிகம்னு சொல்லலை, அந்த வார்த்தை தவிர அதிகமான இடங்களை கொண்டிருப்பதனாலையும் சென்சிட்டிவாக, இப்போ தமிழ்நாடு கூட 39 சீட்டு, வெஸ்ட் பெங்காலுக்கும் தமிழ்நாடுக்கும் 3 சீட்டு தான் வித்தியாசம். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த விதமான பிரச்சனை இல்லை, இருக்காது அப்படிங்கிற ஒரு பார்வை ஒன்று. இது எனக்கு என்ன பொறுத்தவரையில் இது மக்களவைக்கான தேர்தல். தோழர் வந்து சொல்லுவார், இது யார் நீக்கப்பட வேண்டும் பாசிச ஆட்சின்னு அவர் சொல்லுவார். நண்பர் வாசுதேவன் வந்து மோடி வருவார்னு சொல்லுவார். அது அல்ல, அந்த ஆர்வத்துக்கு போகல. ஆனால் எனக்கு ஒரு கவலையை நான் பதிவு செய்ய சொல்லுங்க சார். இது ஒரு மக்களவை தேர்தல் என்கிற போது கட்சியின் பிரதான கட்சிகள் போட்டியில் களத்தில் இருக்க வேண்டியவை தேசிய கட்சிகள் முதன்மையாக இருக்க வேண்டும் என்பது என்னோட ஆவல், நோக்கம், லட்சியம், எதிர்பார்ப்பு, கனவு எல்லாமே தான். தமிழ்நாடு எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைய சூழல் வித் கிவன் சிச்சுவேஷனில் ஒன்று திமுக தலைமையிலான அணியா இல்லை அதிமுகவா அப்படிங்கிற ஒரு பார்வை தானே கடந்த காலமாக இருக்குது. ஏன்னா 2 தான் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய கட்சிகள், மாநில அளவில் பரவி இருக்கிற கட்சிகள். இதே மாதிரி தான் மக்களவை தேர்தலும் இருக்க வேண்டும். தேசிய கட்சிகள் அப்படின்னு சொன்னால் சில கட்சிகள் இருக்கின்றன. இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய கட்சி, அது மாதிரி பகுஜன் சமாஜ் தேசிய கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டது. ஆம் ஆத்மி கூட 2 மாநிலத்தில் இருக்குது. ஆனால் காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபி அல்லது பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் என்ற சூழல் இருந்தால்தான் ஒரு பூரணமான ஆரோக்கியமான ஜனநாயக போட்டி இருப்பதாக நான் ஆத்மார்த்தமாக கருதுகிறேன். ஏன் இல்லை, இப்போ இந்தியா என்கின்ற ஒரு கூட்டணி வருகின்ற போது காங்கிரஸ் தலைமை எடுத்து தான் முன்னால் வரும். நான் அதை தான் நான் சொல்கிறேன். அதில் தெளிவில்லாமல் இருக்கிறது எனக்கு வருத்தத்தை தருது. நான் இதில் வந்து வருத்தம்னே சொல்கிறேன். There should be a proper fight between the two forces. அமெரிக்கா மாதிரி நேஷனல் அவுட்லுக், தேசிய பார்வையின் அடிப்படையிலான 2 கட்சிகள். நான் ஒன்று சொல்கிறேன் சார், இப்போ காங்கிரஸ் ரிபப்ளிக் டெமோக்ராட் அதே மாதிரி தான் ரிப்பப்ளிக் பார்ட்டி இல்லைன்னா டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்பது போல லேபர் பார்ட்டி அல்லது பிரிட்டன்ல இருக்கிற மாதிரி கன்சர்வேட்டிவ் அந்த மாதிரி இந்தியாவில் ஏன் என்று கேட்குறீங்களா? திரிணாமுல் காங்கிரஸ் நல்ல வலுவான கட்சி, 42 இடங்களையும் போட்டியிடுது, 42 எம்பிக்களும் வந்துடுச்சு. பிரதமர் வேட்பாளரை சொன்னால் கூட அந்த பிரதமர் வேட்பாளரை தமிழரோ தெலுங்கர் ஆந்திராவை சேர்ந்தவரோ ஒடிசாவை சேர்ந்தவரோ ஏற்பாரா? மனநிலை சொல்றேன்னா எந்த நபர்களையும் சொல்ல விரும்பல. யாரை ஏற்க மாட்டாங்க. அதாவது ஏனென்றா ஒரு நேஷனல் அவுட்லுக் யார் இருக்கு? 2 கட்சிக்கு தான் இருக்கு. இப்போ அதுக்காக மற்ற கட்சிகளை இல்லைன்னு சொல்லலை. பரவலாக பரவலாக அறியப்பட்ட பரவலாக மாநிலங்கள் குறித்த ஒரு புரிதல் உள்ள, நான் அரசியல் போகல, அரசியலே பேச அரசியல் பேசல, இந்த பார்வையுள்ள கட்சிகள் மக்களவையில் லீடு செய்ய வேண்டும், தலைமை வகிக்க வேண்டும் என்பதுதான் என்னோட ஆவல். தேசிய கட்சிகள் நேஷனல் பார்ட்டி முதல் கட்டமாக இதை எடுத்துக்கிறேன். முருகானந்தன், நீங்கள் அப்படி இணைப்பில் இருங்க சார், நீங்கள் சொல்லுங்கள். அதாவது சார் முருகானந்தன் உங்களுக்கு 2வது வாரம் உங்கள்கிட்ட நான் அரசியல் பேசுறது மிகப்பெரிய அரசியல் அவருடைய தனிப்பட்ட இல்லை அதான் சொல்கிறேன். அரசியல் பேசுறது சொல்லிட்டு சார் அரசியல் பேசுறீங்க. கட்சி ஆட்சி முறைன்னு அரசியல் இல்லையாது இந்தியாவில். இல்ல மன்னிக்கணும் இல்ல இந்தியா வந்து பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு தேசிய இனங்கள், பல்வேறு மொழிகள் பேசக்கூடிய ஒரு நாடு. அதனால பல்வேறு அரசு கட்சிகள் இயல்பாக இருக்கின்றன. அப்ப இது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்தது. இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை கூட்டாட்சி மாநிலங்களுடைய ஒன்றியம் தான் சொல்லுது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாடாளுமன்ற தேர்தலில், மக்களவை தேர்தலில் 2 பிரதான கட்சிகள் தான் போட்டி போடணுங்கிறது இரட்டை கட்சி ஆட்சி முறை. இது வந்து பிரிட்டன்ல அமெரிக்கா அங்கே மிக மோசமான நிலைமை தான் இருக்கு. அமெரிக்க பாணியிலான ஒரு ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவில் வரக்கூடாது, குடியரசு ஆட்சி முறை வரக்கூடாது. இந்தியாவுடைய நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களுக்கு இந்தியாவில் நாடாளுமன்ற ஜனாதிபதி குடியரசு தலைவர் ஆட்சி முறை கூடாது கூடாது கூடாது. அது இந்தியா போன்ற நாடுகள்ல சர்வாதிகாரத்துக்கு தான் இட்டு செல்லும் என்பதான் என்னுடைய கருத்து. அதனால அரசியலே கூட என்று சொல்லிவிட்டு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் வச்சிருக்காரு தான் என்னுடைய கருத்து. உங்களுக்கான டைம் தான், நீங்க தொடர்ந்து பேசுங்க. அதனால வந்து நாடாளுமன்ற ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் பிஜேபியுடைய மறைமுகமான சூழ்ச்சினால இந்தியாவில் வந்து குடியரசு தலைவர் ஆட்சி முறை வேணும், இந்தியா வந்து சர்வாதிகாரத்துக்கு கொண்டு போனது தான் ஒரு நோக்கமே.
பார்க்குறோமே. அப்ப இது வந்து ஒரே நாடு ஒரே தலைவர், ஒரே நாடு ஒரே அரசியல் கட்சி என்பது பிஜேபி நோக்கம். சார் வந்து 2 கட்சி காங்கிரஸையும் சேர்த்துக்கிறார், அவ்வளவுதான். அது அப்படி ஒரு இரட்டை கட்சி ஆட்சி முறை இருந்தால் கூட, இரட்டை கட்சி அரசியல் இருந்தால் கூட அது சர்வாதிகார போக்கு தான் இட்டு செல்லும். அதே போல இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு அரசியல் கட்சி பின்னாடி ஒரு வர்க்க நலன் இருக்கு சார். வர்க்க நலன் இல்லாமல் அரசியல் கட்சி கிடையாது. இந்தியாவில் காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னால் வர்க்க நலன் இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தால் அதுக்கு பின்னால் ஒரு வர்க்க நலன் இருக்கு. அதில் 2 கட்சிகள் தான் போட்டி போடணும், 2 கட்சிகள் தான் போட்டி இருக்கணும் என்பது ஒரு உழைக்கும் மக்களுக்கு எதிரானதாக பார்க்குறேன். அப்போ வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் அடுத்து பேசுகிறப்ப வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து இதை ஆரோக்கியமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வந்து அது நல்லா ஒத்துக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரே கட்டத்தில் தேர்தல் நடத்துறாங்கனாக்க இங்கே வன்முறை இல்லாத மாநிலம், சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கு, அதெல்லாம் பார்க்குறோம். ஆனாலும் என்ன சொல்கிறோம்னாக்க இன்னைக்கு வந்து பல மாநிலங்களும் ஒரே நாளில் கூட தேர்தல் நடத்த முடியல. அப்ப அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுவது இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப அது ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் பேசுறேன் சார், ஒரே நாள் நடக்காது. நீங்க சொல்றீங்க, பிஜேபி சொல்லுதா? ஒன்றிய சொல்லிருக்கா? ஒன்றிய சொல்லாத. அதே போல ஒரே தேர்தல் சட்டசபை ஒரே நேரத்தில் நடத்துவீங்களா நீங்க? புரியவே இல்லை. இந்தியா போன்ற மாநிலம் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? எனக்கு ஒரு சின்ன அளவு பண்ணுங்க. இப்போ அனந்த ஹெக்கடேயும் அருண் கோவில் என்ன சொன்னாங்க, 400க்கு மேலே வந்தால் அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். உடனே மோடி என்ன சொல்கிறாரு, அவருக்கு டிக்கெட்டே கொடுக்கல, அனந்த ஹெக்கடேக்கு டிக்கெட்டு கொடுக்கல. அருண் கோவிலுக்கும் ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்கு. மோடி சொல்கிறாரு அம்பேத்கர் வந்தாலும் இந்த சட்டத்தை மாற்ற முடியாது, இவங்க தப்பாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத கிளாரிஃபை பண்ணிட்டாரு. நீங்கள் இதை எப்படி பார்க்க? அதாவது மோடி சொல்வது ஒன்று செய்வது அப்படின்னு சொல்ல முடியாது. இல்ல நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன் மோடியுடைய கொள்கை என்ன, மோடியுடைய சித்தாந்தம் என்ன, பிஜேபியோட சித்தாந்தம் என்ன, ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் தான் பிஜேபியோட சித்தாந்தம். இருங்க சார், அதெல்லாம் சொல்றாங்க, விளக்கம் வரும். அது இல்லாம தெரியாம டிவிக்கு வர்றோம். அதுல என்னன்னாக்க இன்றைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்த அடிப்படையில் செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தான் பிஜேபி. பிஜேபி ஒரு இண்டிபெண்டன்டான அரசியல் கட்சியா பார்க்க முடியாது. ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் அரசியல் விங், அது அரசியல் கிளை, அது அவ்வளவுதான். அப்ப இந்தியாவில் அம்பேத்கர் தலைமையில் ஒரு அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட பொழுது அந்த அரசியல் சட்டத்தை ஏற்க முடியாது, ஏற்க முடியாதுன்னு சொல்லி ஆர்கனைசேஷன்ல தலை எழுதப்பட்டது. ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ் பத்திரிகை இன்றைக்கும் கூட அவங்க வந்து மனதின் அடிப்படையில் தான் ஆட்சி முறை அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா தேசிய கல்வி இருங்க சார், உங்க நேரத்தை பேசுங்க சார். தேசிய கல்வி 2020 என்ன சொல்றாங்க, அவங்க வந்து இந்தியாவோட பாரம்பரியமான சட்டமுறையை கொண்டு வர சொல்றாங்க. இந்தியாவோட பாரம்பரியமான சட்டமுறை என்ன? மனுதர்ம சட்டம். அப்ப வந்து இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால இந்தியாவுடைய அரசியல் சட்டமே பல்வேறு மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒட்டுதான் சொல்லி ஆர்எஸ்எஸ் சொல்லுது. அப்ப இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை இழிவுபடுத்த முடியாது. அதனால நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆர்எஸ்எஸ் இங்க வந்து நாட்டில் வந்து ஆட்சி அரசாங்கத்தை பிடித்தால் இந்த அரசியல் சட்டத்தை நாங்கள் மாற்றுவோம் சொல்லி ஆர்எஸ்எஸ் தெளிவா சொல்லியிருக்கு. கடந்த காலத்துல ஒன்றிய அமைச்சர் எல்லாமே, இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்ப உள்ள ஆட்சியில கூட மோடியுடைய பல்வேறு அமைச்சர்களும் அரசியல் சட்டத்தை மாற்றுவோம்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் சட்டத்தை மாற்றோம் என்று சொல்ல அமைச்சர் மீது மோடி நடவடிக்கை எடுத்தாரா? இல்ல, அவர் ஸ்டேட்மென்ட் கிளியர் பண்ணிட்டாங்க. நான் தான் சொல்றேன், அவர் சொல்றாரு ஐயா அம்பேத்கர் மறுபடியும் பிறந்து வந்தாலும் அது சாத்தியமில்லை. மோடி பேசுறாரு, ஆனா மதநலத்தை காப்பாத்துறாரு. ஒரு எல்லா மதம் இல்ல ரவீந்திரநாத், ஒரு இல்ல இந்த நாட்டுடைய உயர்ந்த பிரதமர் அவருடைய கட்சியில் உள்ளவங்க தவறு பண்ணும்போது சொல்றாரு அம்பேத்கர் பிறந்து வந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முடியாதுங்கிறார். அப்ப நீங்க வந்து எப்படி குறை காண முடியும்? அவநம்பிக்கை. அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு நீ மறந்துட்டீங்க சார். அனந்த ஹெக்கடே பேசுறாரு. அனந்த ஹெக்கடே ஆட்சி இருக்கிற பொழுது இந்திய அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்கு ஒரு கமிஷன் வைக்கப்பட்டது. அமெண்ட்மென்ட் வேற சார். அமெண்ட்மென்ட் பத்தி பேசல. என்ன நீ பேசுறீங்க? பொதுவா மொத்தத்துல பாருங்க, செல்போன் வச்சிருக்கீங்க. ரைட் ரைட். இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை மறுஆய்வு செய்வதற்காக நீதி அரசர் வெங்கடாச்சலம் தலைமையில குழு போடப்பட்டதா இல்லையா? அது எதுக்காக? இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை மாற்றுவதற்காக, இந்தியாவில அமெரிக்கா மாநில குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை கொண்டு வருவதற்காக, ஜனாதிபதி ஆட்சி முறையை கொண்டு வருவதற்காக வெங்கடாச்சலம் தலைமையில ஒரு அரசியல் சட்டம் மறுஆய்வு குழு போட்டது. அப்ப அரசியல் சட்டத்தை மாற்ற வேண்டாம்னு சொன்னாக்க எதுக்கு அரசியல் சட்ட மறுஆய்வு குழு போறீங்க நீங்க? அது எதுக்கு வெங்கடாச்சலம் தலைமையில குழு அமைச்சீங்க? இந்த வரலாறுல தெளிவா பேசணும். ரவீந்திரநாத் சார் வந்து ஒரு நீண்ட கால புரிந்துணர்வா இதை எப்படியாவது மாத்தலாம், வரலாற்றை பார்க்கணும். அந்த என்னெல்லாம் சொன்னாங்களோ நிறைவேற்றப்படுது. ஆர்எஸ்எஸ் என்ன சொன்னிச்சோ, இந்து மகாசபை இந்த நாட்டுல என்ன சொன்னிச்சோ அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அரசாங்கம் தான் மோடி அரசாங்கம் இருக்கு. 370 ரத்து பண்ண சொன்னாங்களா இல்லையா? பேசு ரெண்டாவது வரேன். அதே மாதிரி நீங்க நிறைய டைம் இருக்கு, இடைவேளைக்கு அப்புறம் பாக்கி
காமன் சிவில் கோட் கொண்டு வர சொன்னாங்க, கொண்டு வரலாம் இல்லையா? கொண்டு வந்துட்டாங்க. அது போல கொண்டு அவங்க வர draft இதெல்லாம் கொண்டு சொன்னாங்க, வர அதை போறாங்க. செய்றாங்களா இல்லையா? அப்ப இது வந்து இந்திய நாட்டோட ஒற்றுமை ஒருமைப்பாடு எதிரா இருக்கா இல்லையா? Common civil அப்ப code RSS என்ன சொல்லுதோ, uniform civil RSS code என்ன செய்யுதோ, Indian constitution அதெல்லாம் செய்றாங்க. சொல்லிருக்கு. இன்னும் சொல்ல போனா ஏதோ மக்களால் வளராதீங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட ஏதோ MP களோட வளராதீங்க. பிரதமர் தேர்ந்தெடுக்கிறது இல்ல. சரி. RSS யாரை தேர்ந்தெடுக்குதோ, RSS யாரை சொல்லுதோ, ஒரு நிமிஷம். அவங்க தான் இந்தியாவோட பிரதமர் வர முடியும். சரி. மோடியை பிரதமரா முன்னிறுத்தியது யாரு? Right. RSS தான். பேசுவோம். RSS தான் பிரதமர் மோடியை பேசுவோம் promote பேசுவோம். பண்ணுச்சு. ரவீந்திரநாத் திரு பாக்கி ஏதோ சொல்ல வந்தீங்க, நீங்க சொல்லுங்க. அதாவது டாக்டர் வந்து நான் சொன்னதில் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரோட நான் முரண்படுகிறேன், மறுக்கிறேன் அவர் சொன்னது. என்னுடைய பார்வைனா பல தளங்களில் சொல்லியிருக்கு, இங்கே ரிப்பீட் பண்ணுறேன். அதாவது மக்களவை தேர்தலை பொறுத்தவரை, நாட்டை பொறுத்தவரையில் தேசிய கட்சிகளின் தலைமையில் மாநில கட்சிகளின் கூட்டணி. எப்படின்னா என்டிஏ வாஜ்பாய் காலத்தில் இருந்தது இல்லையா, அதில் திரிணாமுல் காங்கிரஸும் இருக்கும், தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக இருக்கும், ஆந்திராவை சேர்ந்த அப்போது ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்த தெலுங்கு தேசம் இருக்கும், அகாலி தளம்ன்ற மாநில கட்சி இருக்கும். இந்த மாதிரி மாநில கட்சிகள் அப்போ ஆம் ஆத்மி இல்லை. இந்த மாதிரி மாநில கட்சிகள், அதாவது பாஜக என்ற தலைமையிலான கட்சி, அதே மாதிரி யூபிஏ பாருங்க, அதே காங்கிரஸ் தலைமையிலான மாநில கட்சிகள். இந்த சூழல் இருந்தால் தான் ஒரு டெவலப்மெண்ட்டு நோக்கி நம்ம நகர்ந்து போயிருக்கோம். ப்ரூவன் ஃபேக்ட் இது, பல தளங்கள் நடந்திருக்கு. நான் அதைத்தான் மீன் பண்ணேனே தவிர காங்கிரஸும் பிஜேபி ஒற்றை ஆட்சி நான் சொல்லவே இல்லை. இப்போ பரவாயில்ல. இப்போ காங்கிரஸ் அல்லாத பிஜேபி அல்லாத ஆட்சியில இந்தியால இருந்திருக்கு. அந்த ஆட்சியில பல முற்போக்கு நிலையா நடந்தது குறிப்பா இல்ல அது வேற விஷயம். அதுக்கானவே அந்த ரெண்டு கட்சிகள் தான், அது வேற விஷயம். ஆனா என்னன்னாக்க பிபிசி ஆட்சி இருந்துச்சு, பிபிசி ஆட்சி தானே மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்தினுச்சு. அது குறைந்த காலம் தான் இருந்துச்சு, பிஜேபி தான் கவிழ்த்து விட்டுச்சு. ஆனாலும் இந்தியாவில ஒரு மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்துறது ஒரு முக்கியமான ஒரு முடிவை வந்து எடுக்கலையா, இடஒதுக்கீட்டை பாதுகாக்கலையா, சமூகத்தை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போலையா? பாக்கி இப்போ நான் ஒரு கேள்வி என்னன்னா, கொஞ்சம் ஒரு நிமிஷம் முக்கியமாக பேச போகிறோம். இப்போ சில கருத்து கணிப்புகள் விதவிதமாக வந்து கொண்டிருக்கிறது. அதை நம்பவும் வேண்டியதில்லை, அதை நம்ம உதாசீனப்படுத்த வேண்டியதில்லை. இந்த 303 வந்து ஒரு மேஜிக் ஸ்பெல் கடந்த முறை. ஆனால் மெஜாரிட்டிக்கு 272 தான். இப்போ நாம் என்ன அந்த ஃபிகரை காட்டிக்கிட்டே இருக்கோம், 303 ஒரு பத்திரிகையாளர் மிக முக்கியமாக கருத்து தெரிவிக்கிறாரு. 31 சீட்டு தான் அந்த மெஜாரிட்டியிலேருந்து மோடிக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. 272 + 31 303. இந்த முறை காங்கிரஸ் கட்சி இனி தோல்வதற்கு இடமே தேவையில்லை, அந்த அளவுக்கு தோத்துட்டாங்க. 44 2014, 52 2019. இனி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இந்தியா கூட்டணி 2 சீட்டை பிடிக்கிட்டு, நிறைய தேவையில்லை. கர்நாடகாவில் 2, போன தடவை 1 தான் ஜெயிச்சாங்க, இந்த ட்ரூப்பு 2, ஒரு பேச்சுக்கு சொல்ல வரேன், அல்லது 3, டெல்லியில் ஒரு 2, 3, பீகாரில் ஒரு 2, 3, இப்படி 28 ஸ்டேட்லையும் பிடிச்சாலும் கூட கிட்டத்தட்ட 56 சீட்டு கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. ஜெயிச்சுட்டா 303 லெஸ் 56 247. இதுதான் கால்குலேஷன் அப்படிங்கிறாங்க. நீங்க எப்படி இந்த கால்குலேஷன் அரித்மெட்டிக் கால்குலேஷன் இல்ல, இது கொஞ்சம் சிந்தனைக்கு கொஞ்சம் வருது. இப்போ எல்லா பத்திரிகையும் அங்க 62 அதெல்லாம் நம்பல, இது கொஞ்சம் மண்டையில ஓடுது. இதுல இந்த கணக்கு கரெக்ட். அவர் சிரிக்கிறாரு பாருங்க. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் ஏன் உங்கள்ட்ட கேட்கறேன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு நிதானமா பேசக்கூடிய இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, சஸ்டைனபிலிட்டி காங்கிரஸ் அல்லாத ஆட்சிகள் இந்தியாவில் நடந்திருக்கா? ஏகப்பட்ட நடந்திருக்கு. 1977 மனித புனிதன் மொரார்ஜி தேசாய் தலைமையிலான ஆட்சி நிலைபெற்றதா? மரியாதைக்குரிய பிபி சிங் அப்பழுக்கில்லாத தலைவர் தான், மாற்று கருத்து கிடையாது. நான் கேட்டேன், பதில் சொல்லுங்க. இருங்க நிலைத்த தன்மைக்கு ஒரு ஆட்சி என்ன சார், வெற்றி பெற்றால் மட்டும் போறாது. சஸ்டைனபிலிட்டி தொடர்ந்து நீடித்து இருக்க வேண்டும், 5 ஆண்டுகள் பூர்த்தி செய்ய வேண்டும், அப்படிங்கிறது தான் முக்கியம். அது முக்கியம். அப்பதான் இவங்க சொல்லுகிற திட்டங்கள், கொள்கைகள், லட்சியங்கள் எல்லாவற்றையும் பூரணமாக நிறைவேற்ற முடியும். வெறுமே ஒரு வருஷம் வந்துட்டு போகிறது அர்த்தம் கிடையாது. அப்படி இருந்த ஆட்சிகள்ல எதுவுமே நடக்கல. இல்ல இப்ப நான் கேட்கறேன், நீங்க சொன்னது அதெல்லாம் கடந்த வரலாறு. இப்போ மகாராஷ்டிராவில் ஸ்ட்ராங் கூட்டணி, சரி, 48 சீட்டுக்கு அவங்க வெறும் 5 சீட் 2 சீட் பிடிக்கிட்டு. இதுல கர்நாடகாவில் ஒரு 3 பிடிக்கிட்டு. இதெல்லாம் கணக்கு பண்ணா 303ல இருந்து 56 சீட்டை லெஸ் பண்ணிட்டாலே கதை முடிஞ்சுதுங்கிற. ஒரே ஒரு இது சாத்தியமா இல்லையா? இது சாத்தியம். பிஜேபி வரட்டும், காங்கிரஸ் வரட்டும், ஒரே ஒரு கேள்வி, யார் தலைமை? அது ரெண்டாவது அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதாவது இல்ல ஆஃப்டர் தட் they have to lot of the decision situation to be going on. இருந்து கொண்டு தான் இருக்கும் சார். அழகான கம்பார்ட்மெண்ட், சகல வசதிகளுடைய ரயில் பெட்டி, பிஜேபியா 100 பெட்டி இருக்கு, பிஜேபி இல்ல, என்ன பண்ணுவீங்க?
அப்படி போகுமா? நான் அதைத்தான் நான் அப்படி சொல்றேன். அப்படி நீங்க பாக்குறீங்க. நான் இன்னும் வெளிப்படையா சொல்றேன், எல்லாருக்கும் முருகானந்தம் உட்பட பாரபட்சம் இல்லாம நான் சொல்றேன். ஒரு ஆங்கில நாடு சார் கொஞ்சம் இருங்க சார். சரி இருங்க. நீங்க புரிஞ்சுக்க, உங்களை பாராட்ட பேசுறேன். சும்மானுங்க. முட்டாள்தனமா சரி பேசுறேன். சரி சரி சரி. ஒரு ஆங்கில நாடேட்டில் சரி. பாரத பிரதமராக வருவதற்கு யார் தகுதி? 48% மோடி, 27% ராகுல். 48ல 62 மோடி. இல்ல, நான் சொல்ல சரி, வருது, சரி. என்கிட்ட நான் படிச்ச நாலு சரி, சரி. முருகானந்தம் இதெல்லாம் கேட்டுட்டு என்ன அப்போஸ் பண்ணணும். Right, right. என்னுடைய நிலைப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியாது. Right. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயரவும் தீரா இடும்பை தரும். சரி. என்னோட நிலைப்பாட்டை வந்து நீங்களா என்னோட இன்டெகிரிட்டி எல்லாம் क्वेश्चन பண்ண சொல்லுங்க. கூடாது. ஒரு ஆங்கில நாளேட்டில் சரி. பாரத பிரதமராக வருவதற்கு தகுதி படைத்தவர் 48% மோடி சொன்னாங்க, 27% ராகுல் சொன்னாங்க. Correct, correct, என்ன அர்த்தம்? correct. ராகுல் தலைமை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மைக்கு மக்களும் வந்திருக்கிறார்கள். வந்திருக்கு. நான் அவரை பற்றி அரசியல் பார்வையில் நான் அதை சொல்லல. சரி, சரி, சரி. மக்கள் வந்திருக்காருன்னா அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேசிய அளவில் காங்கிரஸ் வலுப்பெற வேண்டும். சரி. அது நாட்டுக்கு நல்லது, தேச ஒற்றுமைக்கும் நல்லது. முருகானந்தம் இப்ப முருகானந்தம் பேசுங்க. முருகானந்தம் நீங்க பேசுங்க. வாரம் உங்களுக்கு வரேன். ஏதோ மாநில கட்சி எல்லாம் நாட்டோட ஒற்றுமை மட்டும் எதிர மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சார். சரி, வரேன். அப்ப வந்து அது அரசியல் மட்டும் சொல்றேன். சரி. அவர் மீண்டும் மீண்டும் சொல்றாரு. ரமணராஜ் முருகானந்தம் காத்துட்டு இருக்காரு. தலைமைங்கிறத தான் கூட்டணி சொல்றார். Right. இது வந்து ஏற்படுறது அல்ல. அது மாற்று கருத்து. இது ஏற்படுறது அல்ல. சரி. அதனால வந்து இந்த சூழல்ல வந்து பிஜேபி வீழ்த்த வேண்டும், பாசிச வரக்கூடாதுன்ற அடிப்படையில வந்து காங்கிரஸ் கட்சியோட சேர்ந்து நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. காங்கிரஸ் அது நீங்க சொல்லிட்டீங்க. நான் முருகானந்தத்தை கேட்டு வரேன். அதற்காக மாநில கட்சிகள் எல்லாம் வந்து நாட்டுப்பற்றுள்ளவங்க, தேசபக்தியிலாக வளர்ச்சி எதிரானவங்க என்ற கருத்தை வந்து ஏற்படுறது அல்ல. இது வந்து சரியில்லை. அவர் வந்து அப்படி சொன்னது தவறு. பாரபட்சமாவே பேசுகிறார். முருகானந்தம் சார் நீங்க அப்புறம் முருகானந்தம் சார் உங்களுக்கான நேரம். இப்ப எந்த ஸ்கோப் நாங்க டிஸ்கஸ் பண்ணல அதுல நீங்க எடுத்துக்கிடுங்க. கேள்வி ஆயிட்டு நீங்க வைங்க, நிதானமா வைங்க. இல்ல ஒண்ணு இல்ல, சார் சொல்றது என்னன்னா யார் லீடு பண்றாங்க அப்படிங்கிறது, அல்லது யார் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படிங்கறது வந்து பிஜேபி இது டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்தியா பிளாக்ல அது டிக்ளேர் பண்ணப்படலாம் அப்படிங்கிறதான். இது ஒரு பெரிய விஷயமா வந்து 2004 தேர்தல் எடுத்துங்க. இவங்க வாஜ்பாய் தான் இவங்க போக்கஸ் பண்ணாங்க. காங்கிரஸ் யாரையுமே போக்கஸ் பண்ணல. இன்னும் சொல்ல போனா அந்த தேர்தலுக்கு முன்னால் டாக்டர் மன்மோகன் சிங் ஒருத்தர் பிரதமர் சாய்ஸா இருப்பாரான்னு யாராவது ஒரு பொதுமக்கள்கிட்ட கேட்டிருந்தா அவங்களுக்கு அப்படி ஒரு பேரே கூட ஞாபகம் வந்திருக்காது அந்த டைம்ல. ஆனா ஒரு 10 வருஷ காலம் வந்து இந்த நாட்டை மிக திறம்பட லீட் பண்ண ஒரு ரெக்கார்டு அவருக்கு இருக்கு. திரும்ப என்னன்னா அந்த அந்த பெயர் மட்டுமே அங்க பிரச்சனை இல்லை. சார் என்ன சொல்றாருன்னா இன்ஜின் இல்ல டிரைவர் யாரு அப்படிங்கறது மட்டும்தான் இந்த பிரச்சனையை தவிர இன்ஜின் இல்ல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, சில உத்திகள் தேவைப்படுது. சில நேரங்கள்ல வந்து எலக்ட்ரோலாம் நம்ம வந்து போகும்போது சில உத்திகள் தேவைப்படுது. பொது கருத்துக்களை எட்டுறதுக்கு அல்லது பொது அபிப்பிராயத்தை உருவாக்குறதுக்கு ஒரு என்ன சொல்றது, சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி உத்திகள் பயன்படுத்தப்பட்டதுதான். மொரார்ஜி தேசாய் சொல்றாரு, மொரார்ஜி தேசாய் பிரதமராக முன்னிறுத்தப்பட்டா ஜனதா கட்சியினுடைய தலைவர் அவர் பிரதமரானார். அதெல்லாம் கிடையாது. இந்தியா பிரதிநிதித்துவ ஜனநாயகத்தில் இயங்குகிற நாடு. பெரும்பான்மை உறுப்பினர்கள் யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்கிறார்களோ தங்களில் ஒருவரை அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாலும் பிரதமராகலாங்கிறதா இங்க அரசியல் சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய வழி அது. அதனால அது ஒரு இதுல மேபி பாரதிய ஜனதா கட்சி அப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்குது அப்படிங்கிறது அவங்களோட சாய்ஸ். பட் அதுக்காக வந்து வச்சு ஆகணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. நிறைய மாநிலங்கள்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாமையே களத்துக்கு போச்சு. இப்போ 3 மாநில சட்டமன்ற தேர்தல்கள், 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் போச்சு. அதுக்காக பாரதிய ஜனதா வெற்றி பெறாம எல்லாம் இல்ல. அது ஒரு சின்ன சாய்ஸ், அவ்வளவுதான். இந்திய ஜனநாயகத்துல ஒரு சின்ன சாய்ஸ், அவ்வளவுதான். அரசியலமைப்பு சட்டத்துப்படி அப்படி ஒரு அவசியம் ஒண்ணும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இந்த தேர்தல்ல வந்து இப்ப ஏற்கனவே சார் சொல்லும் போது சொன்னாரு, பேராமீட்டர்ஸ் எல்லாம் சொன்னார். பேராமீட்டர்ல எந்த பேராமீட்டர் மேல வந்திருக்கு அப்படின்னு, ஏதாவது வந்து பாவர்ட்டி இண்டெக்ஸ்ல நம்ம மேல வந்திருக்கிறோமா, கீழே போயிருக்கிறோம். பத்திரிகை சுதந்திரத்துக்கான குறியீட்டுல மேல வந்திருக்கிறோமானா இல்ல கீழே போயிருக்கிறோம். பப்ளிக் ஹெல்த்துக்கான இண்டெக்ஸ்ல மேல வந்திருக்கிறோமானா இல்ல கீழே போயிருக்கிறோம். தனிநபர் வருமானத்துல உயர்வு ஏற்பட்டிருக்கானா இல்ல அதுல கீழே போயிருக்கிறோம். இப்படி எல்லா பேராமீட்டர்லயும் நம்ம கீழே தான் போயிருக்கிறோம். இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய பாலிசி படி எல்லா இதுல வந்து சாதாரண விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்க்கை தரம் நாளுக்கு நாள் கீழே போயிட்டே இருக்குது. ஒரு ஜனநாயகமாக, ஆரோக்கியமான ஜனநாயகமாக நீடிப்பதற்கான எல்லா அளவீடுகளிலும் நம்ம பின்னாடி போயிட்டு இருக்கிறோம். இதுல யாரு எந்த அடிப்படையில முன்னாடி போயிருக்கிறோம்னு எனக்கு தெரியல. எந்த பேராமீட்டர்ல முன்னாடி போயிருக்குன்னு அது அவரு தான் சொல்லணும். ஒன்று, இதுல வந்து என்ன, அதானியினுடைய இமாலய வளர்ச்சி ஒண்ணுதான் நம்ம பார்த்த பெரிய growth. அந்த அதானியுடைய இமாலய வளர்ச்சி இந்தியாவுடைய வளர்ச்சின்னு சொன்னா அதுல பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது.
இந்தியாவுடைய பெரும்பகுதியான செல்வங்கள் ஒரு சில 10க்கு உட்பட்ட முதலாளிகளிடம் 70% செல்வங்கள் சேர்த்திருக்குது. இன்னைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடிய மொத்த என்ன சொல்றது குரோத் இருக்கு இல்லைங்களா, வளம், மொத்த வளமும் தனிநபர் வருமானத்துக்கான இடைவெளியும் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த தனிநபர் வருமானத்தினுடைய வீழ்ச்சி வந்து இந்தியாவுடைய சாதாரண சாமானிய மக்களை ரொம்ப பாதிச்சுட்டு இருக்கு. நீங்க அன்னைக்கு இதுல என்ன சொன்னீங்க, 2014 என்ன சொன்னீங்க, டாலரை 40 ரூபாய்க்கு கொண்டு வருவேன் நீங்க ஒரு பிரச்சாரம் பண்ணீங்களே, அது நடந்திருக்குதா? இன்னைக்கு டாலருடைய விலை 83 ரூபாய். 53 பைசா. டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு 83 ரூபாய். பெட்ரோலுடைய விலை 100க்கு மேல போயிருச்சு. 40 ரூபாய்க்கு பெட்ரோல் தருவோம், 30 ரூபாய்க்கு டீசல் தருவோம் சொன்னீங்க, தந்தீங்களா? கிடையாது. சமையல் எரிவாயுவோட விலை 1000 ரூபாய்க்கு போயிருக்கு. இப்ப தேர்தலுக்காக 100 ரூபாய் குறையுது. தேர்தல் முடிச்சா மறுபடியும் மேல போகும். தேர்தல் டைம்ல பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, சமையல் எரிவாயுடைய விலை உயர்வு இன்க்ரீஸ் ஆகிருது, மறுபடியும் ஏற ஆரம்பிக்குது. இப்ப இந்த உத்திகள் எல்லாம் இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய மறைமுக வரிக்கு நேரடி வரிக்குமான விகிதம் அதிகமாயிட்டே இருக்குது. மறைமுக வரி அதிகமாயிட்டே இருக்கு, நேரடி வரி குறைஞ்சுகிட்டு இருக்குது. ஒன்று. ரெண்டாவது ஒரே நாள்ல கார்பரேட் வரி 28% ஜிஎஸ்டி போட்டு இந்தியாவுடைய சிறு குறு நடுத்தர தொழில்களுடைய முதுகெலும்பை முடிச்சுட்டு நீங்க 30% இருந்த கார்பரேட் வரியை 22% குறைக்கிறீங்க. இந்த 22% மட்டுமே பல லட்சம் கோடிகளை இந்த பெருமுதலாளிகள் பயனடைந்து இருக்கிறார்கள். அந்த பயனுக்கு பதிலாக அவங்க எலக்ட்ரல் பாண்ட் பாரதிய ஜனதா கட்சிக்கு முறைகெட்ட வழிகளில் லஞ்சம் கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் இணைச்சுதான் இங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த 10 ஆண்டு கால ஆட்சி, இந்த 10 ஆண்டு இல்ல முருகானந்தம் சார், இந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் ப்ரொஃபஸ் பண்றதுல இந்த விஷயத்தெல்லாம் மக்கள்கிட்ட பெரும் தாக்கம் ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படித்தானே? கண்டிப்பா. நீங்க மக்கள்கிட்ட தாக்கத்தை காங்கிரஸ் ஏற்படுத்தணும் இல்ல, மக்கள் தன்னுடைய தாக்கத்தை தங்களுடைய அன்றாட வாழ்வில் உணர்றாங்க. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, விலைவாசியுடைய உயர்வு, மற்ற வருமானம் இல்லாதது, வேலை வாய்ப்பு இல்லாதது இந்தியாவுடைய சாமானிய மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நேரடியா உணர்றாங்க. காங்கிரஸ் சொல்லணும், கம்யூனிஸ்ட் சொல்லணும், திமுக சொல்லணுங்கிறதெல்லாம் இல்ல, அவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள், அதை உணர்கிறார்கள், அதைத்தான் வெளிப்படுத்துறாங்க. முருகானந்தம் அப்படி இருங்க, நீங்க இடைவெளிக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட வரேன். பாகிஸ்தான் நீங்க ஒரு சுருக்கமா சொல்லுங்க உங்களுடைய கருத்தை, நிறைவு கருத்து. அதாவது இந்த பொறுத்தவரை நான் திரும்ப ஒரே விஷயத்தை சொல்றேன். இந்த தேர்தல் ஒரு தெளிவற்ற தேர்தலாக தான் நான் பார்க்கிறேன். அதன் விளைவு யாருக்கு போய் சேரும் என்றால் நிச்சயமாக நரேந்திர மோடிக்கு தான் போய் சேரும். அவருக்கு தான் வாய்ப்பு. பிஜேபியினுடைய பிஜேபியோட சின்னம் தாமரை கூட நரேந்திர மோடி தான் அப்படி ஆயிடுச்சு. ஆக எல்லா மாநிலங்களும் அவர் தமிழ்நாட்டுல கூட 7 முறை வந்துட்டாரு, எல்லா மாநிலங்களும் பிரயாணம் பண்றாரு. ஆக நாடு அறிந்த தலைவர் நான் ஏற்கிறேனா இல்லையா, அவசரப்படக்கூடாது. முருகானந்தம் நான் அவருக்கு ஒண்ணு சர்டிபிகேட் கொடுக்கல, யதார்த்தத்தை பேசுறேன். மற்றவர்கள் பேசுவதை அனுமதிக்காத ஜனநாயகம். நான் என்ன சொல்ல வரேன்னா, அறியப்பட்டவரா இருக்கா, அது மாதிரி அறியப்பட்டவரா இருந்தா அதான் தேசம் முழுவதும் ஒரு தலைவரை ஏற்க முடியும். ஏன் இது சிக்கல்? ஒரே சிம்பிளா சொல்லிடுறேன் சார். பல விஷயங்கள்ல இப்போ ஒரே ஒரு விஷயம், கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சியும் தமிழ்நாட்டில் நட்போட கேரளாவில் இல்ல, வயநாட்டுக்கு ஸ்டாலின் போய் பிரச்சாரம் பண்ணாரா, யாருக்கு பிரச்சாரம் பண்ணுவார்? அவ்வளவுதான். சரி, இதெல்லாம் வச்சுட்டு தான் மக்கள் அந்த அளவு குழப்பத்தை நீக்குவதற்கு தான் நான் சொன்ன வழி. திரு வாசுதேவன் சார், ரொம்ப நேரம் இருந்தீங்க. இப்போ மோடி வருவாரா இல்லது வேற யார் வருவாங்கிறது கேள்வி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த முறை இந்த வேலை இழப்பு பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு ரெண்டும் ரொம்ப பெரிய ப்ராப்ளத்தில் ஏற்படுது. ரெண்டாவது நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள், இந்துத்துவா பெரிய மேஜிக் ஸ்பெல்லாம் இல்லை. அது ராமர் கோயில் கட்டினதெல்லாம் எதிர்பார்த்தாங்க, அதெல்லாம் இல்லை. அப்புறம் சிஏ கொண்டு வந்தாங்க, அதுவும் இல்லை. அதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஒரு மௌன அலை இருக்குன்றது. மோடி வேவ் பெருசாக இல்லையோ? நீங்கள் உங்களுடைய பார்வை வைங்க சார். கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் உங்கள் வேலை வைங்க. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஹிந்துத்துவா கட்சி கிடையாது. ஹிந்துத்துவா அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவை முன்னிறுத்துகிற கட்சி கிடையாது அப்படிங்கிற நான் பல்வேறு மேடைகளை சொல்லியிருக்கேன். கோவிலை கட்டிட்டு வாக்கு அள்ளிடலாம் அப்படின்ட்டு பிரதமர் மோடி நினைக்கவே கிடையாது. அப்படின்னா 1008 கோவில் கட்டியிருக்கலாம். அப்போ அப்போ அந்த பிராமண பண்டிதர்கள்லாம் சொன்னாங்க, மோடிக்கு இங்க என்ன வேலை, நாங்க தான் பூசை பண்ணணும், நாங்க தான் இருக்கணும்,
அரசியல் தலைவர்களுக்கு வேலை இல்லைன்னு பெரிய பெரிய மகா வித்வான்கள்லாம் சொல்லும் போதும் கூட அவங்க வரல. சங்கராச்சாரியார்கள் சொன்னார்கள், அவங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னாங்க, அவ்வளவுதான். அபிப்பிராயம் இல்ல, அது சாஸ்திரம், அவங்களுடைய சாஸ்திரமே கிடையாது, சாஸ்திரமே கிடையாது. சாஸ்திரம் தெரிஞ்சா நம்ம பேசலாம், தெரியாம நம்ம எதுவும் பேசலாம். எனக்கு தெரியாதனால தான் உங்கள்ட்ட கேட்கிறேன். ஒரு டிவியில் இந்த மாதிரி சொன்னாங்க, பிராண பிரதிஷ்டா அப்படிங்கிறது எல்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க இறைவனை வைக்கணும், இறை சக்தியை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், ராஜராஜ சோழன் எப்படி கட்டினா அவ்வளோ பெரிய லிங்கத்தை, இந்த மாதிரி ரூம் சைஸ் இருக்கிற லிங்கத்தை அதுக்குள்ள ஒரு சின்ன வாசலுக்குள்ள நுழைச்சிருப்பாங்க. மோடி அவர்கள் அரசியலுக்காக பண்ணினதே கிடையாது. மோடி ராமர் கோயிலை கட்டலை அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓகே, இது ஒரு விஷயம். எனக்கு என்ன ரொம்ப வேடிக்கையா இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க பாருங்க, இந்தியாவில் பாரதத்தில் வந்தாச்சுன்னா ஜனநாயகம் செத்து போச்சு, மாநில உரிமை பறிக்கப்படுகிறது அப்படின்னு பேசுகிறாங்களே தவிர, இவங்க கம்யூனிஸ்ட் நாடுகளான ருஷ்யாலேயோ இல்லைன்னா சீனாலேயோ இதை பற்றி பேசுறதே கிடையாது. ஆனால் இங்கே வந்து பிரமாதமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இது ஒரு விஷயம். இப்போ நான் கேட்டதில் இந்துத்துவா பெரிய விஷயமா இல்லை. கண்டிப்பா வேலையின்மை இண்டிகேஷன்லாம் 7.5% சொல்லுது. இன்ஃப்ளேஷன் சொல்லுது. இல்ல அவங்க சொல்லல சார், அவங்கள விட்டுருங்க சார். நான் கேக்குறேன், அவங்க நான் வந்து எதிர்க்கட்சிகள் ரெண்டு தான் சார் புடிச்சிட்டு இருக்காங்க. ஒன்று வேலை வாய்ப்பு, இன்னொன்று விலைவாசி. வேலை வாய்ப்பு இல்லாம உங்களுக்கு எல்லாமே இது மூன்றாவது மிகப்பெரிய எக்ஸிஸ்டிங் கிரைசிஸ் இருக்குல, என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லணும். பிரச்சனையே கிடையாது சார். வேலை வாய்ப்புகள் இல்லை எப்படி சார் சொல்றீங்க? வேலை வாய்ப்பு இருக்காது. வேலை வாய்ப்பு பாருங்க 6 to 7% நார்மலா இருக்கிறதா. பட் இவங்க சொல்ற மாதிரி 45% தான் கிடையவே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆட்சி 10 வருஷமா விலைவாசியை கட்டுப்படுத்தி இருக்கு. இந்த 10 வருஷத்துக்கும் யூபியினுடைய 10 வருஷத்துக்கும் நீங்கள் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே 10-12% வரைக்கும் விலைவாசி போனது. இங்கே மேக்ஸிமம் 8%, அதுவும் 2 மாதத்துக்கு தான் போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அதை கம்மி பண்ணிட்டாங்க. NDA 1ல், அதாவது மோடியினுடைய முதல் 5 வருஷத்தில் 5% கீழே தான் விலைவாசி இருந்தது. இப்போ 5லேருந்து 6%க்குள்ள கட்டுப்படுத்தி இருக்கு. ஆனால் 20% நீங்கள் போட்டிருக்காங்க. இன்னைக்கு இங்கிலீஷ் பேப்பர்லேயே வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலாம். 20% ஒவ்வொரு சாமானில் 20, 17, 19 வந்திருக்கு. ஐயா, 25 போட்டிருக்காங்க. வாரம் நீங்க பாருங்க, டொமேட்டோ இது தக்காளி விவசாயிக்கு கிலோ 5 ரூபாய்க்கு அவன் விற்கிறான். இவங்க வந்து 25 ரூபாய்க்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. விலைவாசி ஏற்றம் ஒன்றும் இல்லை. விலைவாசி ஏற்றமே கிடையாது. விலைவாசி ரொம்ப ஒரு நிமிஷம். அந்த விலைவாசி ஏற்றம் என்பதுதான் வளர்ச்சிக்கு வித்து. அது அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா விலைவாசி ஓரளவுக்கு வருஷம் ஓரளவுக்கு மேல போனாதான் விவசாயிகளுக்கும் நல்ல விலைவாசி ஏறினாதான் நாடு உருப்படுது. ஓரளவு. ஆமா ஆமா, விலைவாசி ஏறினாதான் ஒரு தேசம் வளரும். பொருளாதாரத்துல ஒரே ஒரு சீரான விலைவாசி ஏற்றம் இருக்க வேண்டும். அதுதான் வளர்ச்சிக்கு வித்திடும் ஒரு காரணம் உண்டு. இந்த மாதிரி ஒரு சின்ன சமாச்சாரங்கள்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் தேர்தலை சந்திக்கணும்னு சொன்னா ரொம்ப விசித்திரமா தான் இருக்கு. இப்போ வர இப்போ ஃபைனலா சொல்லுங்க. நம்ம நேரம் ஒரு 3 நிமிஷம் இருக்கு, எல்லாத்துக்கும் 2 நிமிஷம் கொடுத்துரும். பிஜேபி இந்த முறை எத்தனை இடங்களை ஜெயிக்க போகுது? நம்ம அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் சொல்றேன், தமிழ்நாடு மறந்துருங்க. ஆல் இண்டியா பெர்செப்ஷன், ஆல் இண்டியா தான் உங்களுக்கு 350லேருந்து 400க்குள்ள தான் வரும். அது அதை விட கம்மியா வரவே வராது. ஆசைப்படுறீங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. இல்ல பார்த்து தான் 400 நான் ஆல்ரெடி கால்குலேஷன்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். மாநில வாரியா கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிறேன். 320. ஏன்னா நீங்க வந்துங்க உட்கார போறீங்க அடுத்தாப்புல. நான் கேட்பேன், கண்டிப்பா நான் கேட்பேன் சார். இதே கவனமா பேசுங்க சார். டேட்டுக்கு நான் வரேன், கவுண்டிங் டேட்டுக்கு நான் வரேன். நீங்க இல்லாம நாங்க நிகழ்ச்சி இல்ல. 320 தான் அவங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். 320 இருந்து 340க்குள்ள அவங்க வருவாங்க. 30 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுடைய பங்களிப்பாக இருக்கும். சார் ரொம்ப நன்றி சார். சுருக்கமா, அதாவது வேலையில்லா திண்டாட்டமே இல்லைங்கிறதுல இருந்து அவங்க சொல்ற அளவுக்கு இருக்காங்கன்னா அவர் ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதை வரவேற்கிறேன். அதனால பகல் கனவு காண்கின்றார். வந்து 320 ஆரம்பிக்கிறாங்க. ஆமா ஆமா, இது வந்து இன்னைக்கு உள்ள யதார்த்த நிலைமைக்கு எதிரானது. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுடைய போராட்டம் மற்ற பிரச்சனை வந்தவரை பார்த்தீங்கன்னாக்க அதையெல்லாம் கணக்கெடுத்துட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் வந்து கோஷ்டி பூஷலே மிகப்பெரிய பிரச்சனை சார். இன்னைக்கு வந்து பிஜேபிக்கு எல்லா மாநிலங்களும் கோஷ்டி பூஷர். குஜராத்தில் கடுமையான கோஷ்டி பூஷர். அப்ப இதெல்லாம் பார்க்கணும். கிட்டத்தட்ட 4-5 மாநிலங்கள் வந்து ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி வச்சிருக்காங்க. புதிய டெவலப்மெண்ட். ராஜ்பூத் 17% இருக்கு சார் குஜராத்ல. ராஜ்பூத் கம்யூனிட்டி, ராஜ்பூத் சதவீதம் என்பதை விட சார் அதிகமான சதவீதம் 17% சார். 17%. இங்க 7%, யூபில 7. எப்பொழுதுமே ராஜபுத்தோட ஆதரவு வந்து பிஜேபி தான் இருந்திருக்கு. அது எப்பவுமே ஸ்டாண்டர்ட்
அதனால இப்போ வந்து அவங்களே எதிராக திரும்ப பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதை எடுத்து இந்துத்துவா வந்து மோடி அரசாங்கம் ஆளுநர் பிஜேபி ஆளுநர் சொன்னார்ல, பிஜேபியை சிரிப்பாங்க நகைப்பாங்க. அவருடைய ஸ்டாண்ட் அது. இந்துத்துவ அஜெண்டாவை மிக தெளிவாக நடைமுறைப்படுத்துறது பிஜேபி அரசாங்கம். அவருடைய கொள்கை அதுதான். அவர் ஒரு செக்யூலர், ஒரு செக்யூலர். அவர் மதச்சார்பை சொல்லலையே, எங்க சொல்றாரு சார்? அப்பெல்லாம் சொல்லல அவர். எல்லா மதமும் அது இவருடைய கருத்து. அதுதான் சனாதனம். இந்தியா வந்து இந்து ராஷ்டிரத்தை எல்லாமே வேணும், எல்லாருக்குமே இடம் சனாதனத்தை பத்தி தப்பான சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா, அவர் வந்து இந்து ராஷ்டிரா பத்தி அவங்க சொல்லல, இந்துத்துவா பத்தி சொல்லனாக்க சனாதன தர்மத்தை எதுக்கு ஆதரிக்கிறாரு? சனாதன தர்மத்தை எதுக்குறவங்க வந்து இந்தியா கூட்டணிக்காரங்க சனாதனத்தை எதுக்குறாங்க சொல்றாரு. அப்ப சனாதன தர்ம அடிப்படையில் ஆட்சி நடத்தணும் சொல்றது அது இந்துத்துவா. சாதி அடிப்படையில் பணியில் நீடிக்க வேண்டும், ஆணாதிக்கம் நீடிக்க வேண்டும், அதுபோல சாதி அடிப்படையில் குலத்தொழில் நீடிக்க வேண்டும். இந்துத்துவா சரி, அதை விட்டுருங்க. அதுதான் இந்துத்துவா. சனாதனம் இந்துத்துவா. சனாதனத்தை மோடி ஆதரிக்கிறார். இந்துத்துவா ஆதரிக்கிறார் யாரு? சனாதனத்தை பத்தி பேசிட்டான் சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். சனாதனத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி பிஜேபி. எனவே இந்துத்துவா ஆதரிக்கக்கூடிய கட்சி பிஜேபி. சனாதன தர்மத்தை பாதுகாக்கக்கூடிய கட்சி இந்த பிஜேபி. முருகானந்தம், நீங்க எப்படி ஸ்கோப் இருக்குங்கிறத சுருக்கமா ஒரு நிமிஷத்துல முடிங்க. டைம் இருக்கு. இல்ல, இந்த ஆட்சி மாற்றத்துக்கான எல்லா அறிகுறிகளும் தெளிவாக தான் இருக்கு இந்த நாட்டுல. அது இந்தியாவுடைய சாதாரண சாமானிய மக்களுடைய மனநிலை அதைத்தான் பிரதிபலிக்கிறது. இந்த முதல் கட்ட தேர்தல் நாளைக்கு வந்து நடக்க இருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக வந்து அடுத்தடுத்த கட்ட தேர்தல்கள்ல வந்து இன்னும் பிரச்சாரம் தீவிரமடையும் போது வேலை வாய்ப்பின்மை, இந்த மக்களை பாதிக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் வந்து மையத்துக்கு வரும். ஒன்று. ரெண்டாவது வந்து இதை பத்தி பேசுற போது பிஜேபியுடைய இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் ஒண்ணு சொல்லுவாங்க, பிஜேபி ஒண்ணு சொல்லும். அது வந்து இது இந்த கான்ட்ராஸ்ட். இது இவங்க அடி வாங்கும் போது அவங்க வந்து அந்த அடி வாங்குவாங்க, அல்லது அவங்க அடி வாங்கும் போது இவங்க வந்து குறுக்கு விழுவாங்க. இது ஒரு உத்தி. அதனால இவரு இந்துத்துவா இல்ல செக்குலர் அப்படின்னு சொல்றது அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க வந்து செக்குலர்னு பேசுறவங்களையே சிக்குலர்னு கிண்டல் பண்றவங்க தான் பாரதிய ஜனதா ஆதரவாளர்கள். ஒரு பக்கம் அதையும் செய்வாங்க, இன்னொரு பக்கம் நாங்க தான் உண்மையான செக்குலர்னு சொல்லுவாங்க. மேபி பாரதிய ஜனதா கட்சியோட கிளைமுக்கு ஒரு அந்த முரண்பாட்டுக்கு எல்லையே இல்ல. ரெண்டாவது வந்து கட்சிகள் மாறி கூட்டணி. பாக்கி சார் ஒரு விஷயம் சொன்னாரு, ஒரு வினோதமான விஷயம். போன நாகாலாந்து சட்டமன்ற தேர்தல் அப்ப நடந்தது. பாரதிய ஜனதா கட்சி அங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டோடவுமே கூட்டணி வச்சது நாகாலாந்து சட்டமன்ற தேர்தல்ல. அப்படியான அரசியல் வினோதங்கள் வந்து நிறைய இருக்கு. அதுல வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இருக்கிற முரண்பாடு மட்டுமே இந்த விஷயம் எல்லாம் கிடையாது, அதெல்லாம் சின்ன விஷயம் தான். இந்த மாதிரி நிறைய வினோதமான முரண்பாடுகள் கொண்ட நாடுதான் இது. அதுக்கான எல்லா ஸ்கோப்பும் இந்த ஜனநாயகத்துல இருக்கு. ஒரு விஷயம், அதனால அதை ஃப்ரீயா விட்டுருவோம். ரெண்டாவதுன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல், இந்த அரசாங்கம் எளிய மக்களுக்கு எந்த விதத்திலும் உதவாத தொடர்பற்ற ஒரு அரசாங்கம், பணக்காரர்களை பாதுகாக்கின்ற அரசாங்கம் நீடிக்க வேண்டுமா கூடாது என்பதுதான், நீடிக்க கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய நிறைவாக்குகின்ற நாளாக ஜூன் 4 இருக்கும். நன்றி முருகானந்தம். நம்ம தொடர்ந்து பேச போறோம். ரொம்ப சிறப்பா எங்களோடு இணைந்து தான் நம்ம பேச போறோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி ரவீந்திரநாத் சார். ரொம்ப சிறப்பான அழகான கருத்தை வச்சிருக்கோம். அதுக்கு மேலே நேரம் அனுமதிக்கல. வாசன் சார், பாக்கி உங்கள் அனைவருக்கும் நான் உணவுபூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.